ஒரு தேனீயை பார்த்து கிளி வந்து ஒரு கொஷின் கேட்குது. என்னப்பா நீ நாலா பக்கம் திரிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த தேனீக்களை எடுத்துகிட்டு வந்து நீ சேமித்து வைக்கிற, ஆனால் இந்த மனுஷ பயலுக வரானுங்க, சச்சக்குன்னு அப்படியே ஒரு கட்டை போட்டு தூக்கிட்டு போயிடறானுங்களே நீ சேமித்து வச்ச எல்லா தேனியவும். இதை பார்த்து உனக்கு மன கஷ்டமா கவலையாவோ இல்லையாயா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த தேனி ஒரு பதில் சொல்லுது. அவங்களால நான் சேமித்து வச்ச அந்த தேனீயை வேணால் கொண்டு போகலாம், ஆனால் கடவுள் எனக்கு கிஃப்டாக கொடுத்த அந்த ஆற்றலையும் திறமையும் அவனுங்களால ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை என்னால் திரும்பவும் அதை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்க வரைக்கும் யாராலையும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது லாஸில் போயிருக்கலாம். இல்லைனா நீங்கள் சேமித்து வச்ச எல்லா பணத்தையும் நம்மளை வந்து ஒருத்தன் ஏமாற்றி இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு காம்படிஷனில் வந்து அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் ஃபெயிலில் உங்களை பண்ண வச்சுருக்கலாம். இப்படி நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே தோற்றா கூட நம்ம உருவாக்குனதை வேணால் அவங்களால அழிக்க முடியுங்க. அந்த உருவாக்கக்கூடிய திறமையையும் ஆற்றலையும் நம்மக்கிட்ட இருந்து எப்போவும் எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால் இழந்ததை நினச்சி நம்ம கஷ்டப்படுறத விட இருக்கிறத வச்சு நம்ம முன்னேற பார்ப்போம்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.